அரிசி மாவு எடுத்து கொட்டிக்கிறோம். கொட்டினதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பறக்க பிணைஞ்சிக்கிறணும். பிணைஞ்சாக்கில் மாவு அந்த மாதிரி பிணைஞ்சி சின்ன சின்ன பால்ஸ் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு அதை சட்டி வச்சுட்டு தேங்காய் பால் செகண்டாக எடுத்த தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிக்கிறணும். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமாக்கி நம்ம உருட்டி வச்சுருக்க அரிசி மாவை அதில் போட்டுக்கிறணும். அந்த பபிள்ஸை அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சாக்கில் இதில் கொஞ்சோண்டு வெல்லம் போடணும், வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா கொதி வரணும். கொதிச்சாக்கில் நம்ம அரிசி மாவு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கி அதில் ஊற்றிக்கிறணும். நீங்கள் இது இடியாப்ப மாவில் கூட செய்யலாம். நல்லா கொதி வந்தாக்கில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கிறணும். இதில் சேர்த்துட்டு தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்தாக்கில் துருவின தேங்காவை எடுத்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு எம்மியான பால் கொழுக்கட்டை, தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.